அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். அசிங்கப்பட்ட உதயநிதி சம்பவம் செய்த நிர்மலா சீதாராமன் வாண்டடாக வண்டியில் ஏறிய தயாநிதி மாறன். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், நம்முடைய சின்ன தளபதி உதயநிதி. ஏன்பா அவங்க தான் உன்னை அடிப்பாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீயா தலையை கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் உங்க அப்பா வீட்டு பணத்தையா எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாய்க்கொழுப்போடு பேசிய உதயநிதி அவர்களை பயங்கரமா லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதுலயும் இதுக்கு மேல இப்படி பேசுவ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு அடிக்கக்கூடிய வகையில சம்பவம் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இரண்டாவது விஷயம், என்ன தயா இதெல்லாம் நமக்கு தேவையா தயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இந்தி மட்டும் பேசக்கூடியவர்கள் வட மாநிலத்தவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டட வேலை செய்யறதுக்கும் கக்கூஸ் கலவரத்துக்கு தான் வராங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்தி பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்தி மொத்தமா வந்து திமுகவினுடைய சோழியை முடிச்சிருக்காரு தயாநிதி மாறன். அதுலயும் நீ வேற யாரும் தேவையில்ல தம்பி, நம்முடைய திமுகவையும் இந்தியா கூட்டணியும் உடைக்கிறதுக்கு நீ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தயாநிதி மாறன் அவர்களை இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியவர்களே இப்ப மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. முதல் விஷயம், உதயநிதி விசஸ் நிர்மலா சீதாராமன். ஏற்கனவே நான் சனாதானத்தை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி திமுகவையும் இந்தியா கூட்டணிக்கும் மொத்த கதையும் முடிச்சிருக்காப்புல. அதுலயும் அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையினால 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் அதல பாதாளத்தை நோக்கி பயணித்து மண்ணை கவியது. அதற்கு பிறகு என்னடா நம்முடைய உதயநிதி அவர்கள் சைலண்டா இருக்காரே, ஏன் பேசாம இருக்காரேன்னு பார்க்கும்போது இதான் வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சென்னை அந்த தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்காக நிவாரணம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, மத்திய அரசு கிட்ட திமுக அரசு நிவாரணம் கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு நம்முடைய உதயநிதி அவர்கள் அவங்க அப்பா வீட்டு காசையை எடுத்து கொடுக்குறாங்க, கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏடா கூடமா வாய்க்குழுப்போடு பேசியிருந்தாப்புல. ஆமா, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நான் மீண்டும் சொல்கின்றேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை கொள்கின்றேன். அவங்க அப்பா வீட்டு காசையை கேட்டா அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கிறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன், அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. இது தேவையா சார் நமக்கு, இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் உதயநிதி அவர்களுக்கு நறுக்குன்னு பதிலடி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து கேட்கக்கூடிய டோன் இருக்கு இல்லைங்களா, அவன் அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாமா? ஒரு அமைச்சர், அது முதலமைச்சரினுடைய மகன், அடுத்துதான் நான் வேற சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயத்தை எப்படி அணுகணும்னே தெரியாத ஒரு நபராக இருந்துட்டு இருக்காரு. நம்முடைய தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புல இருக்கோம், நம்முடைய அப்பா முதலமைச்சராக இருக்காரு, அதனால மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு மக்களுக்காக அதை வாங்கி நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நக்கல் பேசிக்கிட்டு நக்கல் நையாண்டித்தனமெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? கொடுக்குறவங்க கூட கொடுப்பாங்களா? யோசிச்சு பார்த்துங்க. உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு இதுவே முதலமைச்சரை பார்த்து அவங்களுடைய தந்தை உதயநிதி அவர்களுடைய தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து யாராவது கேட்டா இவர் கம்முன்னு இருப்பாரா? யோசிச்சு பார்த்துங்க. ஒரு சொல்லாடல் அப்படின்றது முக்கியமான விஷயம் அரசியல்ல. அதுவும் ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், முதலமைச்சரினுடைய மகனா இருக்கக்கூடியவர் என்ன மாதிரியான அந்த சொல்லாடலை பயன்படுத்தணும் அப்படின்றத கூட தெரியாம இருப்பார். யோசிச்சு பாருங்க. போற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரு, அது கண்டிப்பா திமுகவுக்கு எதிராக தான் நிற்கிது. இதற்கு மேலாவது அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துகிட்டார்னா முதல்ல அது திமுகவுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். உதயநிதி அவர்களுக்கு விட திமுகவுக்கு அது நல்லதா இருக்கும். இல்லைனா ஏற்கனவே இவர் பேசின பேச்சுக்கு 3 மாநிலத்துல போயிடுச்சு, அப்போ மொத்த இந்தியாவும் புட்டுக்கிட்டு போயிடும்.
ஏன்னா காங்கிரஸோ இவங்களுடைய கூட்டணியும் மொத்த சோழியும் வேற யாரும் ஒழிக்க தேவையில்ல, நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்களே மொத்தமா முடிச்சு விட்டுருவாப்புல. இரண்டாவது விஷயம், நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு காலையில தினமும் எழும்போது நம்மவர்கள் என்ன பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே நான் வந்து எழுதுறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேனுது, பார்த்து கொஞ்சம் சூதானமா நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி, என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்ன என் ஜோலியை முடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு பிறகும் நீங்க என்னன்னா பேசிட்டு போங்க, நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம், நாங்க அப்படிதாங்க நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குடைச்சலை கொடுக்கறதே ஒரு குரூப் வேலையை வச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில ஒரு லூஸ் டாக் கொடுத்து ஒட்டுமொத்த வட மாநிலத்துக்கிட்டையும் வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இந்தி தமிழ் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, நாங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப்பை கொடுத்து அவங்களே இந்தி பயிலக்கூடிய பள்ளிகள் நடத்துவாங்க. அதில் தயாநிதி மாறன் அவர்களும் ஒன்று. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தி மற்றும் பேசக்கூடிய மக்கள், வெறும் இந்தி மொழியை மட்டும் கற்றுக்கொண்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லேருந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே கட்டடம் கட்டுறது, கக்கூஸ் கிளீன் பண்ணுறது, இதே வேலையை தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்தி கற்றுக்கிட்டா இந்த வேலை தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்தி பேச மக்களினுடைய அந்த என்ன சொல்றது எண்ண ஓட்டத்தையும் அவங்களுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு ரூல் ஸ்டாக் கொடுத்திருந்தார். மாறக்கூடிய இந்த பேச்சு வட மாநில மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கு கண்டனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு. பீகாரினுடைய துணை முதல்வரான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதுலயும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இது போன்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை வந்து தவிர்க்கணும். இந்தியா வந்து ஒரே நாடு, மற்ற மாநில மக்களை நாங்கள் வந்து மதிக்கிறோம், அதே போல அனைவரும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களுடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முகத்தறிய கிழிச்சிருக்காப்புல. அதே போல தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள், இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில மக்கள் உழைப்பது ஒரு குற்றமா, அவங்க உழைக்கிறத வந்து இவ்வளவு கேவலமா தயாநிதி மாறன் பேசியிருக்காரு, இந்த பேச்சுக்கு மு க ஸ்டாலின் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயாநிதி அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய சிராதான ஒழிப்பு பேச்சு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பசு கோமியம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு எம்பி ஒருத்தர் பேசியிருந்தாப்புல இல்லைங்களா, அவர் அடுத்தது நம்முடைய தயாநிதி மாறன் இப்படி தொடர்ந்து வடமாநில மக்களை வந்து கேவலமா பேசுறதுனால இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்களாம். முக்கியமா காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா திமுக மேல மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. என்னத்தை சொல்றது, காலையில நம்ம ஆளுங்க எழுந்து என்னத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய குரூப் அவர் கண்ட்ரோல வச்சுட்டு இருக்காரு. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்ன கமெண்ட்டுங்க?